அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாம் வாழக்கூடிய காலத்திலேயே சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறவும் பதிவு பண்ணி வச்சுக்கிறவும் கடமைப்பட்டுள்ளேன். நான் முதல்ல வித்தை எடுத்து வடகரைக்கு சுவாமி சிவானந்த பரமேஸ்வருடைய சமாதிக்கு போயிருக்கும்போது சாமி என்னைய உன் போன்ற ஆற்றல் மிகுந்தவனுடைய வருகைக்காக தான் யாம் காத்திருந்தோம் அப்படின்னு வரவேற்றாங்க. அதன் பிறகு நம்ம கேட்டுக்கிட்டது என்னன்னா, சாமி உங்கள் காலத்தில் 5 ஆசிரமம் போதுமானதாக இருந்திருக்கலாம், இப்போ 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அநீதிகளும் நிறையா வந்திருக்கு, அதனால் இன்னும் ஆசிரமம் பத்தாது, நிறைய ஆசிரமங்கள் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்போ அவங்க நம்மளுக்கு கொடுத்த வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய காலகட்டத்தில் நீ 7 ஆசிரமத்தை நிறுவி 5 + 7 12ஆக பூர்த்தி அடையட்டும். நீ உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரமங்களுக்கு ஆலயம் என்று பெயர் வச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த வரம் கொடுத்தாங்க. அந்த 7 ஆசிரமத்தினுடைய தலைமை தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறது. இதில் கூடுதல் சிறப்பு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ சமாதியினுடைய பவரையும் நம்ம வள்ளல் பெருமானுடைய ஆலயத்தினுடைய பவரையும் சிதம்பரத்தினுடைய பவரையும் ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல பூட்டியிருக்கோம். அப்படி கூடுதல் சிறப்புடைய இந்த ஆசிரமத்தை எதிர்காலத்தில் எல்லா மக்களும் பயன்படுத்திக்கிறணும். ஆத்ம நமஸ்காரம்.